ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்கே என்டர்டைன்மெண்ட்டோட ப்ரொடக்ஷனில் பிரையான் பி ஜார்ஜ் அவருடைய டைரக்ஷனில் ராஜாஜி அவர்களுடைய நடிப்பில் பிப்ரவரி 11 ரிலீஸ் ஆக போகிற கூர்மன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கூர்மன் இந்த படத்தினுடைய கதை கரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய மைண்டில் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளால் அவர் வந்து எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனியாக வந்துடுறாரு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்துகிட்டே போலீஸால் முடிக்க முடியாத ஒரு கேஸை இவர் எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறதும் அண்ட் இவர் வந்து எதனால் இங்கே வந்துட்டார் அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மொத்த கதையும். ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சம் சுமாராக போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த ராஜாஜி அவர்கள் யார், அந்த அவருடைய கேரக்டர் வந்து நம்ம காட்டுறாங்க, அப்புறம் பாலசரவணன் அவருடைய அந்த சின்ன சின்ன காமெடிஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே செகண்ட் ஹாஃப் பார்க்க போனோம் அப்படின்னா, வென் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணும் அப்படின்னா, ராஜாஜி அவர்கள் ஸோ இவர் வந்து லுக் வைஸ் நிஜமாவே வேற லெவலில் இருந்தார். அண்ட் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே குட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஜனனி ஐயர் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்களை வச்சு தான் இந்த படத்தினுடைய கதையே இருக்குது. ஆனால் வரக்கூடிய சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மியான சீன்ஸ் தான் இருக்குது. ஒரு சில சீன்ஸில் மட்டுமே வந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் வந்து அவங்க ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னும் இந்த படத்தில் சேர்ந்த பாலசரவணன் அவர்களாகட்டும், ஆடுகளம் நரேன் அவர்களாகட்டும், அப்புறம் பிரவீன் அவர்களாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கேரக்டரை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி வந்து அந்த சுப்பு அப்படின்ற ஒரு கேரக்டரில் அந்த நாய்க்குட்டி ஒன்று வந்து இருந்துச்சு. ஸோ அந்த நாய் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த சுப்பு கேரக்டரில். ஸோ இப்போ அந்த படத்துடைய டைரக்டர் பிரையான் ஜார்ஜ் அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து சொல்ல வரக்கூடிய கருத்து ஒரு நல்ல ஒரு கருத்து, ரொம்ப அழகாக வந்து காட்டியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்த பையனை லவ் பண்ணலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பையன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, இந்த மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவர் எடுத்து ஒரு படமாக எடுத்து ரொம்ப அழகாக காட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். டோனி பிரிட்டோ அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து மியூசிக் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அந்த லவ் சீன்ஸ்லேயே ஆகட்டும், அப்புறம் ஃபைட் சீன்ஸ்லேயே ஆகட்டும், அந்த பிஜிஎம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாரு டோனி பிரிட்டோ அவர்கள். அப்புறம் சக்தி அரவிந்த் அவருடைய விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம் எடுக்கப்பட்டிருந்த அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லொக்கேஷனை சக்தி அரவிந்த் வந்து அவருடைய விஷுவல்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில தேவையான இடங்கள் எல்லாம் வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக காட்டியிருந்தாரு. எஸ் தேவராஜ் அவருடைய எடிட்டிங் கட்ஸ், ஸோ அவருடைய ஒர்க்குமே வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சொல்ல வரக்கூடிய அந்த கருத்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர் ஃப்ரேம் பண்ண விதம், அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருந்தது, இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் விஷுவல்ஸுமே. ஸோ இதெல்லாமே வந்து இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஷனல் வந்து நமக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி நிறைய இடங்களில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளேலாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும் அப்படிங்கிறதா வந்து எனக்கு தோணுச்சு. ஓவராலாக அந்த கூர்மன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு கருத்து சொல்ல வரக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம், ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த கூர்மன் படம் பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Vijay Shankar and stay tuned with V4U Media.